வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பிலே குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். அருட்பேராற்றல் கொடுப்பதோ ஆனந்த நிலை. அருட்குரு வேதாத்திரி கொடுப்பதோ இறைவழி. ஆர்வமாய் அவர் பயிற்சி அகத்தில் கொள்ளுவோம். ஆசீர்வாதம் பெற்றுமே நிறைவாழ்வு பண்ணுவோம். இன்பத்தின் இருப்பிடம் ஈஸ்வர தியானமே. இனிமையின் பிறப்பிடம் இறைநிலை தவமே. ஈகையை கொண்டு நாம் அறநெறி வாழ்வோம். ஈதுவக்கும் இறையின்பம் எந்நாடும் பெருக்குவோம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கொடுப்பது ஆனந்த நிலை. இறைநிலையில் எங்கெங்கும் இன்பம்தான் இருக்கிறது என்பதை குரு கூற கேட்டிருப்போம். ஆக எல்லா இடத்திலும் அந்த இன்பத்தை அளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றல் கொடுப்பது மனிதனுக்கு ஆனந்த நிலை என்பதை நாம் புரிய வேண்டும். இதற்கு அருட்குருவின் பயிற்சிகள் அத்தனையும் நமக்கு இறை வழியை காண்பிப்பதாக, நம்மை அழைத்து செல்வதாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் பயிற்சியை நாம் அகத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் இன்பத்தின் இருப்பிடமான ஈஸ்வர தியானத்தை நமக்கு அளித்து இனிமையின் பிறப்பிடும் அதுதான் என்று இறைநிலையை உணர்த்தும் இறை தவத்தை நமக்கு அளிப்பார். அந்த தவத்தை எந்நாளும் பயின்றால் அறநெறியாக இருக்கக்கூடிய ஈகையை நாம் பைக்கொண்டால் இறை உணர்வும் அறநெறியும் தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும், மாமனிதனாக்கும். மனிதன் வேறு இறைவன் வேறு அல்ல. அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள, அந்த இறை வழிபாட்டை நாம் மேற்கொள்ள நமது குரு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நாம் செய்தால் துவக்கும். அவ்வாறு செய்யும் அந்த பயிற்சிகள் நம்மை ஈஸ்வரனை நோக்கி பயணிப்பதாக, இன்ட்யூஷனாக உள் உணர்வாக இறை இன்பம் நமக்கு தருவதாக, எந்நாளும் நாம் பயணிக்க நாம் ஒரு அடி எடுத்து இறைவனை நோக்கி வைத்தால் இறைவன் 10 அடி நம்மை நோக்கி வருகிறான் என்ற அந்த வாசகத்துக்கு இணங்க எந்நாளும் நமக்கு இன்பமே பெருகும் என்பதாக வந்திருக்கக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். என்னுள் கவியையே இயக்கிய இறைநிலைக்கும் இதுகாரும் இந்த வழிகளை எனக்கு காண்பித்து வழிநடத்தி செல்லும் எனது குரு வேதாத்திரி மகிழ்ச்சிக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.